வெள்ளிக்கிழமை அதுமா எண்ணெய் தேய்ச்சிக்காம இவ எங்க போயிருக்கா? இந்து இந்து எங்க எங்க இருக்கா? இந்து அடி கழுத, நீங்க இருக்கிற வாங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கவா. வேண்டாம் மம்மி, நான் அடுத்த வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, வந்து எண்ணெய் தேய்ச்சிக்க. வேண்டாம் மம்மி, மரியாதையா வந்து எண்ணெய் தேய்ச்சிக்க போறியா இல்லையா? மம்மி சொன்னா கேளுங்க. அதான் நீ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு. ஆமா எதுக்கு வா, எனக்கு இதே குழப்பா போச்சு. வெள்ளிக்கிழமை ஆனா உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்குள்ள எடுப்பே விட்டு போகுது. வாங்க. அதான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ்லயே என்ன தேய்க்கிறதுக்கு ஆளே இல்ல. என்ன பிடிச்சிருவியா? ஓடுவியா? வாங்க. எங்க போற? எங்க போறடா? ஏய் ஐயோ இருமா, நெல்லுமா. அம்மா கால் வலிக்குது. ஓடாத. உன்னை பிடிச்சு நான் என்ன தேய்க்கல. என்கிட்ட பலிக்காத. வா நில்லு. கம் ஆன். என்ன அவளுக்குல முடியலையா? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் உடம்பு தேய்க்கணும். கம் ஆன் வா மம்மி. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா. பிடிச்சா 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 பிடிச்சிட்டேன். பாரு பாரு. இந்த ஐயோ நில்லுமா நில்லுமா. Good morning, Dad. இந்து, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகல? டிஃபன் சாப்பிட்டு கிளம்பா. என் செல்லம்மால இன்னைக்கு 9:30க்கே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அது ஒரு அறுப்பு கேஸ் ஆறுமுகம். வாரத்துல 4 நாள் டிஃபன் வேணாம் மாமி. இத பாரு, டைம் டேபிள் படி உன் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 3rd பீரியட் எக்கனாமிக்ஸ் தானே? ஆமா. என் காம்போசிஷன் புக் எங்கேயோ வச்சிருந்தானே, காணவே காணும். மம்மி கிச்சன்ல இருக்கும். இந்து இந்து இன்னொரு வாய். அலாரம் வைக்கிறதுல இருந்து ஆகாரம் வைக்கிற வரைக்கும் நான் தான் பாக்குறேன். நீ ஒரு வேலையை செய்யறது இல்ல, செய்யவும் தெரியாது. அப்புறம் ஏன் உனக்கு லேட் ஆகுது? ஏன் செய்யல? நானா தானே குளிக்கிறேன். ஆஹா, நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், தலை தோட்டி விடுறேன். இங்க இப்படி சோம்பேறியா இருந்துட்டு புருஷன் வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போறியோ? நான் ஏன் அந்த ஆள் வீட்டுக்கு போறேன்? வீட்டோட மாப்பிள்ளை வச்சு கொண்டு தானே. பெரிய மனுஷன் சொல்லிட்டா. இந்து மறந்துட்டியே. ஓ சாரி மம்மி, மறந்தே போயிட்டேன். வரேன். பாய் மம்மி. என்ன வேணும்? என்னென்ன இருக்கு? 10-15 அண்டா இருக்கு. டவரா செட்ல ஒரு 200 இருக்கு. கத்தி கரண்டில ஒரு 50 டைப் இருக்கு. ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஏன்பா இதெல்லாமா நான் கேட்டேன்? பின்ன தினம் இந்த கேண்டீனுக்கு வரையல, இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல பாண்டியா, டீ போட் தாங்கா லைட்டா, லைட்டாவே போடு. கப்பா சிங்கிளா, கப்பாவே போடு. அஸ்காவா நாட்டு சக்கரையா, நாட்டு சர்க்கரையிலே போடு. டவரா செட்ல போடவா, கப்பன் சாஸ்ல போடவா? அட போப்பா, உன் டீயே வேணாம். ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும்? அதனால நான் வெளிநடப்பு பண்ணி பிழப்பா பாண்டியா. வர வர உன் போக்கே சரியில்லை. உன்னால வியாபாரம் படுத்துரும் போல இருக்கு. நீங்க சும்மா இருங்க முதலாளி. இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க, அப்புறம் நம்ம பாலை ஊத்தணும். லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க, அப்புறம் நம்ம டிக்கேஷனை ஊத்தணும். ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க. இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு 4 டீ தான் விக்கலாம். போதும் முதலாளி, அளவா வியாபாரம் பண்ணுவோம். பாண்டியா, வர வர உன்னால கேண்டீனுக்கு கெட்ட பேர் ஆயிட்டு இருக்குது. அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது. பொண்டாட்டி தான் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல. வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே. ஹலோ
தெரிஞ்ச விஷயம் தானே. விடுங்க. முதல்ல நான் தான் கை வச்சேன். இல்ல, நான் தான் முதல்ல கை வச்சேன். நோ, என் கை மேலதான் நீ உன் கைய வச்ச. முதல்ல கையை எடுங்க. வெச்ச கை எடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. எடுக்காததுக்கு இடம் கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல. உன்னால முடிஞ்சதை நீ பாரு. ஏய் அடிச்சுக்காதீங்க, சொன்னா கேளுங்க. தம்பி ஒண்ணுதான்ப்பா. சிஸ்டர், ஏய் பிரதர், இது என்ன கேண்டீனா இல்ல உங்க வீடா? ஐயோ ஆஞ்சநேயா, பஞ்சாமரம் மாதிரி இப்படி தடவி வச்சுட்டீங்க. நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? வாய்வு குமாரா, வானர வீரா, இங்க வந்து இந்த கொடுமையை பாருங்க. மாணவ மணிகளே, என் கேண்டீனை இப்படி நொறுக்கிட்டீங்களே. ஆஞ்சநேயா, வாய்வு புத்திரா, ராமதூதா, once upon a time.